என் பெயர் மல்லிகா. 25 வயதில் கைம்பெண் என்ற பாரமான சொல்லை என் தலையில் சுமத்திவிட்டு என் கணவர் கார்த்திக் என்னை தனியாக விட்டுச் சென்று 2 வருடங்கள் ஆகிவிட்டன. ஒரு விபத்து என் உலகத்தையே தலைகீழாக மாற்றிவிடும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. அவ ராசி இல்லாதவ, வந்து சில வருஷத்திலேயே புருஷனை முழுங்கிட்டா. இந்த வார்த்தைகள் என் காதுகளில் விழாத நாட்களே இல்லை. என் கணவரை இழந்த துக்கத்தை விட இந்த சமூகத்தின் குத்தலான பார்வைகளும் பேச்சுகளும் என்னை தினமும் உயிரோடு கொன்றன. கிராமத்தில் இருந்தால் என் 3 வயது மகளை காப்பாற்ற முடியாது, அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க முடியாது என்று தெரிந்தபோதுதான் நான் வெளியூருக்கு சென்று வேலை செய்ய முடிவெடுத்தேன். பெரிய நகரம் சென்னை. எனக்கு இது புதிய உலகம். நகரத்தின் முதல் நாள் பழக்கம் இல்லாத ஒரு பெரிய துணிக்கடையில் 10ஓடு 11ஆக விற்பனை பெண்ணாக வேலைக்கு சேர்ந்தேன். காலையில் இருந்து இரவு வரை கால் கடுக்க நின்று வேலை செய்ய வேண்டும். உடலின் வலியை விட மனதின் வலிதான் அதிகமாக இருந்தது. வீட்டில் என் தாயின் அரவணைப்பில் இருக்கும் என் மகளின் நினைவு மட்டுமே என்னை தாங்கி பிடித்தது. ஆனால் இங்கு சமூகத்தின் பார்வை என்னை சும்மா விடவில்லை. நான் நெற்றியில் குங்குமம் வைக்காமல் சாதாரண பொட்டு வைத்திருப்பதை கவனித்த சக ஊழியர்கள், ஏம்மா உனக்கு கல்யாணம் ஆகலையா, இல்லை புருஷனை பிரிஞ்சு இருக்கியா என்று நேரடியாகவே கேட்க தொடங்கினார்கள். அவர் இல்லை என்று நான் மெல்ல கூறும்போது அவர்களின் பார்வையில் சட்டென்று மாறும் அந்த அனுதாபமும் அதை தொடரும் ஒருவித ஏளனமும் என்னை சுட்டெரிக்கும். ஒரு தனித்து வாழும் இளம் பெண் என்று தெரிந்துவிட்டால் சில ஆண்களின் பார்வையில் மரியாதை குறைந்து விடுகிறது. ஏதோ எளிதாக கிடைத்துவிடக்கூடியவள் என்ற எண்ணத்தில் பேசும் இரட்டை அர்த்த பேச்சுகளும் தேவையில்லாத உதவிகளும் என்னை இன்னும் கூனி குறுகச் செய்தன. வேலை முடிந்து நான் தங்கியிருக்கும் சிறிய விடுதி அறைக்கு வரும்போது இரவு 9 மணி ஆகிவிடும். அந்த 4 சுவருக்குள் வரும்போதுதான் என் அணை உடைந்த வெள்ளமாய் கண்ணீர் பெருகும். கார்த்திக், ஏன் என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு போனீங்க? உங்க நிழல்ல வாழ்ந்தவளை இன்னைக்கு எல்லோரும் ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்களே, நான் என்ன பாவம் செய்தேன்? இரவில் என் மகளுக்கு அலைபேசியில் அழைப்பேன். அம்மா எப்போ வருவ, எனக்கு உன்னோடு தூங்கணும் போல இருக்கு என்று அவள் மழலை மொழியில் கேட்கும்போது என் தொண்டை அடைக்கும். கண்களில் இருந்து வழியும் கண்ணீரை துடைத்து கொண்டு குரலை மாற்றிக்கொண்டு, இதோ அம்மா சீக்கிரம் வந்துடுவேன் தங்கம், சமத்தா இருக்கணும் சரியா என்று பொய் சொல்வேன். நான் இந்த சமூகத்திடம் இருந்து கோடிக்கணக்கான பணத்தையோ பெரிய அந்தஸ்தையோ எதிர்பார்க்கவில்லை. கணவனை இழந்த ஒரு பெண்ணை சாபக்கேடாக பார்க்காமல் சக மனிதராக பார்க்கக்கூடாதா? ஒரு பெண் தனியாக உழைக்க வந்தால் அவளுக்கு துணையாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. அவளது சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த நினைக்காமல் இருக்கக்கூடாதா? நான் என் உழைப்பால் என் மகளை வளர்க்க நினைக்கிறேன். எனக்கு தேவை அனுதாப பார்வைகளோ அல்லது அவதூறு பேச்சுக்களோ அல்ல. என் உழைப்பிற்கான மரியாதையும் அமைதியான வாழ்வும் மட்டுமே. தலை குனிந்து வாழ நான் எந்த தப்பும் செய்யவில்லை. என் கணவர் இல்லாதது என் துரதிருஷ்டமே தவிர என் குற்றம் அல்ல. இந்த தனிமை பயணத்தில் நான் சந்திக்க போகும் சவால்கள் இன்னும் பல. ஆனால் என் மகளுக்காக நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்து 3 மாதங்கள் ஓடிவிட்டன. கால்கள் பழகிவிட்டன. கடையில் இருக்கும் துணி வகைகளின் பெயர்களும் பழகிவிட்டன. ஆனால் மனிதர்களின் குணங்களைத்தான் என்னால் இன்னும் படித்து முடிக்கவே முடியவில்லை. நான் வேலை செய்யும் அந்த பெரிய துணிக்கடையின் முதலாளி பெயர் சேகர். 40 வயது, மதிக்கத்தக்கவர். ஆரம்பத்தில் அவர் என்னிடம் காட்டிய கண்டிப்பும் மரியாதையும் என்னை நிம்மதி அடையச் செய்தன. அப்பாடா, இந்த இடத்தில் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று நான் நம்பியிருந்த தருணத்தில்தான் அவரின் நடத்தையில் மெல்ல மாற்றங்கள் தெரியத் தொடங்கின. ஒரு நாள் மாலை நேரம் கடையில் கூட்டம் சற்று குறைவாக இருந்தது. நான் சேலைகள் அடுக்கும் பிரிவில் தனியாக நின்று கொண்டிருந்தேன். மல்லிகா, கொஞ்சம் என் கேபினுக்கு வாமா. மேலாளர் மூலம் சேகர் ஐயா என்னை அழைப்பதாக தகவல் வந்தது. உள்ளே சென்றேன். எப்போதும் கம்ப்யூட்டரையே பார்த்து கொண்டிருக்கும் அவரின் கண்கள் அன்று என்னை மேலிருந்து கீழ் வரை ஒருவிதமான விசித்திரமான பார்வையோடு அளவிட்டன. என் கணவர் கார்த்திக் உயிரோடு இருந்தபோது என்னை நேசத்தோடு பார்த்த பார்வைகளுக்கும் இந்த நகர்ப்புறத்து முதலாளி பார்க்கும் பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் எனக்கு புரியாமல் இல்லை. என் உடல் சிலிர்த்தது. என்ன மல்லிகா, வேலையெல்லாம் எப்படி போகுது? சம்பளம் கரெக்டாக வருதா? உனக்கு ஏதோ குடும்ப கஷ்டம்னு கேள்விப்பட்டேன். புருஷன் இல்லாத பொண்ணு,
தனியாக இவ்வளவு பெரிய சிட்டியில் இருக்கிறது கஷ்டம். ஏதாவது பண உதவி வேணும்னா தயங்காமல் என்கிட்ட கேளு, சரியா? அவர் சொன்ன வார்த்தைகளில் தர்மம் இருந்தது. ஆனால் அவரின் பார்வையில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அப்பட்டமாக தெரிந்தது. பரவாயில்லைங்க ஐயா, சம்பளம் போதும் என்று கூறிவிட்டு நான் வேகமாக வெளியே வந்துவிட்டேன். அதன் பிறகு அவர் அடிக்கடி என் பிரிவுக்கு வருவதும் போகும்போதும் வரும்போதும் என் தோளிலோ அல்லது கையிலோ தற்செயலாக படுவது போல் உரசி செல்வதையும் வாடிக்கையாக்கி கொண்டார். ஒரு கைம்பெண்ணின் வறுமையையும் தனிமையையும் தங்களுக்கு சாதகமாக மாற்ற நினைக்கும் இந்த சமூகத்தின் ஒரு முகம்தான் அவர் என்பதை உணர்ந்தபோது நெஞ்சம் வேதனையால் வெடித்தது. வேலை பாதுகாப்புக்காக என்னால் சத்தமிடவும் முடியவில்லை. அதே சமயம் அந்த அசிங்கமான அணுகுமுறையை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. இப்படி ஒரு பக்கத்தில் இருள் சூழ்ந்து கொண்டிருக்க, மறுபக்கத்தில் இருந்து என் வாழ்வில் ஒரு மெல்லிய ஒளிக்கீற்றாக வந்தான் ஆகாஷ். அவன் அதே கடையில் பில்லிங் பிரிவில் வேலை செய்யும் 27 வயது இளைஞன். அமைதியானவன், யாரிடமும் அதிகமாக பேச மாட்டான். கடையில் மற்றவர்கள் என்னை அவ புருஷன் இல்லாதவ என்று கிசுகிசுக்கும் போதெல்லாம் ஆகாஷ் மட்டும் என் உழைப்பிற்கு மதிப்பு கொடுத்து ஒரு சக ஊழியராக என்னை நடத்தினான். சில நாட்களாக முதலாளி சேகர் என் அருகில் வரும்போதெல்லாம் ஆகாஷ் எங்கிருந்தோ இடையில் வந்து ஏதேனும் ஒரு கணக்கு விவரத்தை கேட்டு முதலாளியின் கவனத்தை திசை திருப்புவதை நான் கவனித்தேன். அவன் என்னை அந்த அசிங்கமான பார்வையில் இருந்து மறைமுகமாக காப்பாற்றுகிறான் என்பது எனக்கு புரிந்தது. அன்று சனிக்கிழமை இரவு வேலை முடிந்து நான் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தேன். பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. குடை இல்லாததால் நான் நனைந்து கொண்டே நின்றிருந்தேன். அப்போது ஒரு பைக் என் அருகில் வந்து நின்றது. ஆகாஷ் தான் அது. மல்லிகா, மழை ரொம்ப பெய்யுது, பஸ்ஸு வர லேட் ஆகும், நான் உங்களை ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணட்டுமா என்று தயக்கத்தோடு கேட்டான். இல்லை தம்பி, பரவாயில்லை, நான் பஸ்லையே போய்க்கிறேன் என்று நான் மறுத்தேன். தம்பி என்ற வார்த்தையை கேட்டவுடன் அவனுடைய முகத்தில் ஒரு சிறிய சுருக்கம் விழுந்தது. மல்லிகா, என்னை தம்பின்னு கூப்பிடாதீங்க. நான் உங்களை ஒரு தங்கச்சியாவோ அல்லது வெறும் கடையில் வேலை பார்க்குற பொண்ணாவோ பார்க்கல. உங்களோட இந்த தனிமையும் நீங்கள் உங்கள் குழந்தைக்காக படுற கஷ்டமும் என் மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. அவன் மலையில் நனைந்து கொண்டே சொன்ன வார்த்தைகள் என் இதயத்தின் ஏதோ ஒரு மூலையை தொட்டது. எனக்கு உங்களோட கடந்த காலம் என்னன்னு தெரியும் மல்லிகா, ஆனால் உங்களோட எதிர்காலமாக இருக்க நான் ஆசைப்படுறேன். இது தப்பான நோக்கத்தில் சொல்கிறது இல்லை. உங்களையும் உங்கள் குழந்தையையும் என் உயிராக பார்த்துப்பேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது காதல் தான். ஆகாஷ் சொன்ன வார்த்தைகளில் எந்த கள்ளமும் இல்லை. அவனுடைய கண்களில் உண்மை தெரிந்தது. ஒரு பெண்ணாக ஒரு துணையை என் மனம் ஏங்கினாலும் சமூகத்தின் சுவர்கள் என் முன்னால் வந்து நின்றன. ஆகாஷ், நிறுத்துங்க. நான் ஒரு குழந்தைக்கு அம்மா, கணவனை இழந்தவள். என்னை இந்த சமூகம் எப்படி பார்க்குதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களை மாதிரி ஒரு இளைஞன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்கள் குடும்பம் ஏற்றுக்குமா? இந்த உலகம் உங்களை வாழ விடுமா? தயவு செஞ்சு இந்த எண்ணத்தை இதோடு விட்டுருப்பா என்று அழுது கொண்டே கூறினேன். சமூகம் என்ன சொல்லும்னு எனக்கு கவலை இல்லை மல்லிகா, உங்கள் பதில் மட்டும்தான் எனக்கு வேணும் என்றான் ஆகாஷ் உறுதியாக. ஒரு புறம் வறுமையை பயன்படுத்தி உடலளவில் நெருங்க நினைக்கும் முதலாளியின் அசிங்கமான பார்வை, மறுபுறம் என் காயங்களுக்கு மருந்தாக என் குழந்தையோடு என்னை ஏற்றுக்கொள்ள நினைக்கும் ஒரு ஆணின் தூய்மையான காதல். மழையின் சத்தத்தை விட என் மனதின் சத்தம் அன்று அதிகமாக இருந்தது. நான் என்ன செய்ய போகிறேன்? கார்த்திக்கின் நினைவுகளை சுமந்து வாழும் நான் ஆகாஷின் காதலை ஏற்பேனா அல்லது முதலாளியின் தொல்லையால் இந்த வேலையை இழப்பேனா என்று குழப்பமாக இருந்தது. ஆகாஷ் தன் காதலை சொல்லிவிட்டு என் பதிலுக்காக காத்திருந்த அந்த இரவுக்கு பின் என் தூக்கம் முற்றிலுமாக தொலைந்து போனது. ஒரு புறம் அவனுடைய தூய்மையான அன்பு என் மனதிற்குள் ஒரு மெல்லிய நம்பிக்கையை தந்தது உண்மைதான். ஆனால் மறுபுறம் மறுமணம் என்ற சொல்லை நினைத்தாலே இந்த சமூகம் என் மீது வீசப்போகும் அம்பு போன்ற வார்த்தைகளை நினைத்து என் நெஞ்சம் நடுங்கியது.
கார்த்திக்கை மறந்துட்டு இன்னொருத்தங்கூட வாழ ஆசைப்படுறாளா என்று என் சொந்த ஊர்க்காரர்கள் பேசும் பேச்சுக்கள் என் காதுகளில் ஒலிப்பது போல் இருந்தது. ஆனால் இந்த மனப்போராட்டத்தை விட ஒரு பெரிய புயல் கடையில் எனக்காக காத்து கொண்டிருந்தது. திங்கட்கிழமை மதியம் கடையில் மேல்தளத்தில் உள்ள இருப்பு அறைக்கு புதிய புடவைகளை எடுத்து வர மேலாளர் என்னை அனுப்பினார். அந்த அறை எப்போதும் சற்றே இருட்டாகவும் அமைதியாகவும் இருக்கும். நான் துணிகளை அடுக்கி கொண்டிருந்த போது திடீரென கதவு மூடப்படும் சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன். முதலாளி சேகர் உள்ளே வந்து கதவை தாளிட்டு கொண்டிருந்தார். என் நெஞ்சு பயத்தில் வேகமாக அடித்து கொண்டது. ஐயா, துணி எடுக்க வந்தேங்க ஐயா, நான் கீழே போறேன் என்று நான் பதற்றத்துடன் நகர முயன்றேன். ஆனால் அவர் என் வழியை மறித்து நின்றார். அவரின் கண்களில் அன்று இருந்த வெறி என்னை நடுங்கச் செய்தது. ஏன் மல்லிகா, எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருக்க? நான் உன்னை மகாராணி மாதிரி வச்சுக்கிறேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? உன் குழந்தைக்கு என்ன வசதி வேணும்? எல்லாத்தையும் நான் தர்றேன். இந்த சின்ன வயசில் ஏன் இப்படி கஷ்டப்படுற? எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் உனக்கு என்ன குறைச்சல்? அவர் பேசிக்கொண்டே என் கையை பிடிக்க முன்னேறினார். என் கணவர் வாழும்போது என்னை ஒரு பூவை போல தாங்கினார். இன்று வறுமையின் காரணமாக இந்த மனிதன் என்னை இவ்வளவு கேவலமாக பேசுகிறானே என்ற ஆத்திரமும் வலியும் என் கண்ணீராக கொட்டியது. ஆனால் அன்று நான் அழ மட்டும் செய்யவில்லை. என்னையும் அறியாமல் எனக்குள் ஒரு துணிச்சல் பிறந்தது. அவர் என் தோளை தொட வந்தபோது கையில் இருந்த கனமான புடவை கட்டுகளை அவர் முகத்திற்கு நேரே வீசி அடித்தேன். சீ, கையை எடுங்க. புருஷன் இல்லாதவள்னா உங்களுக்கு அவ்வளவு மலிவாக போயிட்டேனா? என் வறுமை உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கா? என் குழந்தைக்கு கஞ்சி ஊற்ற என் உழைப்பு போதும். உங்கள் அசிங்கமான காசு எனக்கு தேவையில்லை என்று உரத்த குரலில் கத்தினேன். என் சத்தத்தை கேட்டு அவர் பதறி போய் பின்வாங்கினார். வெளியே போனா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், உன் மானமே போயிடும் என்று மிரட்டினார். வேலையை விட என் மானம்தான் எனக்கு பெருசு என்று கூறிவிட்டு கதவை திறந்து கொண்டு அழுது கொண்டே கீழே ஓடி வந்தேன். என் கலைந்த தலைமுடியையும் கண்களில் வலியும் கண்ணீரையும் பார்த்த மாத்திரத்திலேயே கீழே நின்றிருந்த ஆகாஷிற்கு விஷயம் புரிந்துவிட்டது. அவன் நேராக முதலாளியின் அறைக்கு செல்ல முயன்றான். நான் அவனுடைய கைகளை பிடித்து தடுத்தேன். வேண்டாம் ஆகாஷ், அங்கே போனால் பெரிய பிரச்சனை ஆகிவிடும். நமக்குத்தான் கெட்ட பேர் வரும். நான் இந்த வேலையை விட்டு நிற்கிறேன். என் பொண்ணுக்காக நான் உயிரோடு இருக்கணும் என்று கதறினேன். ஆகாஷ் என் கைகளை பார்த்தான். அவனுடைய கண்களில் கோபமும் அதே சமயம் என் மீதான அதீத அக்கறையும் தெரிந்தது. அவன் உடனே தன் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த கடையின் அடையாள அட்டையை கலற்றி மேஜை மீது வீசினான். நீங்கள் தப்பு பண்ணலை மல்லிகா, இந்த ஆளு தான் தப்பு பண்ணி இருக்கான். நீங்கள் உழைக்க வந்த இடத்துல உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத போது இந்த வேலை நமக்கு தேவையே இல்லை. வாங்க, நாம் இப்போவே இந்த இடத்த விட்டு போகலாம் என்று கூறி எல்லோர் முன்னிலையிலும் என் கையை பிடித்து கடையில் இருந்து வெளியே அழைத்து வந்தான். கடையை விட்டு வெளியே வந்ததும் சாலையோர நிழலில் நின்று நான் விம்மி விம்மி அழுதேன். வேலை போய்விட்டது. அடுத்த மாதம் என் மகளுக்கு எப்படி பால் பவுடரும் தாய்க்கு பணமும் அனுப்புவது என்ற பயம் என்னை உலுக்கியது. ஆகாஷ் என் அருகில் வந்து நின்றான். மல்லிகா, இப்போதாவது என் அன்பை புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகம் உங்களை தனியாக விட்டால் இப்படித்தான் வேட்டையாட பார்க்கும். ஆனால் நான் உங்கள் நிழலாக இருப்பேன். உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் உங்களை காப்பாற்றுறேன். என்னை நம்பி உங்கள் கையை என் கையில் கொடுப்பீங்களா என்று உருகும் குரலில் கேட்டான். அவனுடைய கேள்வியில் இருந்த நேர்மையும் முதலாளி காட்டிய அசிங்கமான உலகமும் என் கண்முன்னே வந்து நின்றன. ஒரு கைம்பெண்ணின் வாழ்க்கை இவ்வளவு போராட்டமானதா? நான் ஆகாஷின் கைகளை பற்றப் போகிறேனா, அல்லது என் மகளின் எதிர்காலத்திற்காக இன்னும் கடுமையான பாதையை தேர்ந்தெடுக்கப் போகிறேனா என்று எனக்கே புரியவில்லை. ஆகாஷ் காட்டிய அந்த பேரன்பும் அவன் எனக்காக வேலையை விட்ட அந்த துணிச்சலும் என் காய்ந்து போன இதயத்தில் ஒரு துளி மழையாக பொழிந்தது உண்மைதான். ஆனால் அந்த அன்பை முழுமையாக அனுபவிக்க கூட இந்த சமூகம் எனக்கு விதிவிலக்கு அளிக்கவில்லை. நாங்கள் கடையை விட்டு வெளியேறிய அடுத்த சில மணி நேரங்களிலேயே என் அலைபேசி அலறியது. திரையில் என் அம்மாவின் பெயர் மின்னியது. பதற்றத்துடன் எடுத்து அம்மா என்றேன். மறுமுனையில் அம்மாவின் அழுகுரல் மட்டுமே கேட்டது. என் நெஞ்சு திக் என்றது.
அம்மா என்ன ஆச்சு? பாப்பாவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? ஏன் அழுகுறீங்க என்று பதறினேன். மல்லிகா, நீ அங்கே சென்னையில் என்னடி பண்ணுற? உன்னை பெத்த பாவத்துக்கு எங்களை ஏன் இப்படி ஊருக்குள்ளே தலகுனிய வைக்கிற? நீ வேலை செய்கிற கடையோட முதலாளி ஊரில் இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுகிறாரடி. அம்மா சொன்ன வார்த்தைகள் என் தலையில் இடியாக இறங்கியது. அந்த அயோக்கியன் சேகர் தன் அசிங்கமான எண்ணம் பலிக்காத ஆத்திரத்தில் என் கிராமத்தில் உள்ள முக்கிய மனிதர்களை தொடர்பு கொண்டு பழிவாங்கி இருக்கிறான். உங்கள் ஊர் பொண்ணு மல்லிகா சரியில்லை. இங்கே கடையில் வேலை செய்கிற ஒரு பையனோட தப்பான உறவு வச்சிருக்கா. இன்னைக்கு கூட அவங்க 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு ஓடிட்டாங்க. கடை பணத்தையும் திருடிட்டாங்க என்று அபாண்டமாக பழி சுமத்தி இருக்கிறான். வறுமையிலும் நேர்மையாக வாழ நினைத்த என் மீது இந்த சமூகம் மிக எளிதாக நடத்தை கெட்டவள் என்ற முத்திரையை குத்திவிட்டது. மல்லிகா, ஊரில் எல்லாரும் எங்களை காரி துப்புறாங்கடி. உன் பொண்ணை வச்சுக்கிட்டு நான் இனி எப்படி இந்த ஊரில் தலை நிமிர்ந்து நடப்பேன்? நீ நிஜமாவே அப்படி ஏதும் தப்பு பண்ணிட்டியாடி என்று அம்மா கதறிய போது என் உயிரே பிரிவது போல் இருந்தது. அம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. என் புருஷன் பேருக்கும் நான் பெத்த பிள்ளைக்கும் துரோகம் செய்கிற மாதிரி நான் வாழலம்மா என்று நான் சாலையில் நடுவே நின்று கதறி அழுதேன். ஆனால் உண்மை என்னவென்று கேட்க இந்த உலகத்திற்கு நேரமில்லை. வதந்திகளை கொண்டாடவே அதற்கு பிடிக்கும். நான் அழுது கொண்டே அலைபேசியை அணைத்ததை பார்த்த ஆகாஷ் என் நிலையை புரிந்து கொண்டான். அவனுடைய கண்கள் சிவந்தன. மல்லிகா, அழாதீங்க. அந்த ஆள் இவ்வளவு கேவலமாக இறங்குவான்னு நான் நினைக்கல. இந்த சமூகம் எப்போவுமே அப்படித்தான். ஒரு பெண் தனியாக நின்னா அவளை குத்தி பார்க்கத்தான் நினைக்கும். இப்போதாவது புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு துணையும் பாதுகாப்பும் அவசியம் என்றான். நான் என் கண்ணீரை துடைத்து கொண்டு ஆகாஷை நேராக பார்த்தேன். ஆகாஷ், நீங்கள் நல்லவர். உங்கள் காதல் உண்மையானது. ஆனால் இப்போ என் நிலைமையை பார்த்தீங்களா? நான் எந்த தப்பும் பண்ணாமலேயே ஊரில் என் அம்மாவும் என் மகளும் தண்டனை அனுபவிக்கிறாங்க. இப்போது நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த முதலாளி சொன்ன அசிங்கமான பொய் நிஜம்னு இந்த உலகம் நம்பிடும். பாத்தியா, அவங்க 2 பேரும் அப்போவே பழகியிருக்காங்கன்னு பேசுவாங்க. என் கணவர் கார்த்திக்கோட ஆன்மா என்ன மன்னிக்காது. என் குரலில் அழுகையை மீறி ஒரு தீர்க்கம் பிறந்தது. ஒரு பெண்ணாக உடைந்து போவதை விட ஒரு அம்மாவாக என் மகளின் எதிர்காலத்தை காக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு அதிகம் இருந்தது. ஆகாஷ், உங்களுக்கு என் மீது நிஜமான காதல் இருந்தா நான் சொல்கிறத கேளுங்க. சொல்லுங்க மல்லிகா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் என்றான் ஆகாஷ் ஏக்கத்துடன். இப்போதைக்கு நாம் கல்யாணம் பற்றி பேசக்கூடாது. நான் யாருடைய துணையும் இல்லாமல் என் உழைப்பால் நேர்மையால் இந்த சமூகம் என் மீது வீசின பழியை துடைக்கணும். அந்த முதலாளி சொன்னது பொய்ன்னு என் ஊர் ஜனங்களுக்கு முன்னாடி நான் நிரூபிக்கணும். நான் வேற ஒரு வேலை தேடி என் காலில் நின்று காட்டுவேன். அதுவரை நீங்கள் எனக்காக காத்திருக்கணும். என் மகளை உங்கள் சொந்த மகளை ஏற்றுக்க பக்குவம் உங்களுக்கு முழுசாக வரணும். அதுவரை நாம் வெறும் நண்பர்களாக நல்ல மனிதர்களாக மட்டுமே இருப்போம். இதுக்கு நீங்கள் சம்மதிச்சா உங்கள் காதல் ஜெயிக்கும் என்றேன். ஆகாஷ் என் வார்த்தைகளை கேட்டு சில நொடிகள் மௌனமாக நின்றான். அவனுடைய கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. ஆனால் அது பலவீனத்தின் கண்ணீர் அல்ல, என் மீதான மரியாதையின் கண்ணீர். கண்டிப்பாக மல்லிகா, உங்கள் சுய மரியாதையை விட எனக்கு என் காதல் பெருசு இல்லை. நீங்கள் ஜெயிச்சு வர்ற வரைக்கும் நான் உங்கள் நிழலா தூரத்தில் இருந்து உங்களை பார்த்துக்கிற ஒரு நல்ல நண்பனாக காத்துக்கிட்டு இருப்பேன் என்று கூறி தன் கையை நீட்டினான். மழையின் ஈரம் காய்ந்த அந்த சாலையில் 2 உள்ளங்கள் தங்களின் தூய்மையான அன்பிற்காக சமூகத்தின் பார்வையை எதிர்த்து போராட ஒரு புதிய சபதத்தை ஏற்றன. ஆகாஷிடம் சபதம் செய்துவிட்டு அவனிடமிருந்து விடைபெற்ற போது என் மனதில் ஒரு புதிய தெம்பு பிறந்தது உண்மைதான். ஆனால் நிஜ உலகம் நான் நினைத்ததை விட மிக கொடூரமானதாக இருந்தது. ஒரு கைம்பெண், அதுவும் நடத்தை கெட்டவள் என்று பழி சுமத்தப்பட்ட ஒரு பெண்ணுக்கு இந்த சமூகம், இந்த சென்னை நகரம் அவ்வளவு எளிதாக அடுத்த வாழ்வாதாரத்தை கொடுத்து விடவில்லை. கையில் இருந்த சொற்ப பணமும் கரைய தொடங்கியது. அடுத்த வாரம் விடுதிக்கு வாடகை கட்ட வேண்டும். ஊரில் இருக்கும் என் மகளின் பாலுக்கும் அம்மாவுக்குமான செலவுக்கும் பணம் அனுப்ப வேண்டும். அடுத்த சில நாட்கள் நான் ஏறி இறங்காத கடைகளோ நிறுவனங்களோ இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எங்கு சென்றாலும் என் முந்தைய வேலை அனுபவத்தை கேட்டார்கள்.
நான் அந்த துணிக்கடையின் பெயரை சொன்ன மாத்திரத்திலேயே பல இடங்களில் அங்கே ஏதோ பிரச்சனையாமே, உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாமே என்ற கேள்விகள் தான் வந்தன. பெரிய மனிதரான அந்த முதலாளி சேகரின் கைவரிசை சென்னை நகரின் சில வணிக வட்டாரங்களிலும் நீடித்திருந்தது. புருஷன் இல்லாத பொண்ணு, அதுவும் இவ்வளவு அழகா இருக்கா, ஆனால் கடையில் ஏதோ வம்பு இழுத்துட்டு வந்திருக்கா. இவளை வேலைக்கு வச்சா நமக்கும் தேவையில்லாத தலைவலிதான். என் முன்னால் நின்று கொண்டு சிலர் இப்படி பேசும்போது என் உழைப்பும் நேர்மையும் இந்த சமூகத்தின் கண்களுக்கு குருடாக தெரிவது ஏன் என்று எண்ணி என் நெஞ்சம் உருகியது. அன்று இரவு விடுதி அறையில் பசியோடு அமர்ந்திருந்த போது ஊரில் இருந்து என் பக்கத்து வீட்டு அக்கா அலைபேசியில் அழைத்தார். மல்லிகா, உங்கள் அம்மா அழுதுகிட்டே இருக்காங்கடி. ஊர் பஞ்சாயத்தில் உங்கள் குடும்பத்தை ஒதுக்கி வைக்கணும்னு சிலர் பேசுகிறாங்க. அந்த சென்னை முதலாளி ஃபோன் பண்ணி பேசுனதுல இருந்து உன் அம்மாவை யாரும் எந்த விசேஷத்துக்கும் கூப்பிடுறது இல்லை. குடத்துல தண்ணி பிடிக்க போனால் கூட மற்றவங்க விலகி போகிறாங்கடி. அக்கா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல் இருந்தது. நான் செய்த தப்பு என்ன? ஒரு காமுகனின் அசிங்கமான பார்வைக்கு உடன்படாமல் என் மானத்தை காப்பாற்றி கொண்டது தானே. அதற்கு என் அம்மாவும் 3 வயது மகளுமா ஊரில் தண்டனை அனுபவிக்க வேண்டும்? அன்று இரவு நான் கடவுளிடம் கையேந்தி அழுதேன். கார்த்திக், என்னை ஏன் இந்த உலகத்தில் இப்படி தனியாக தவிக்க விட்டீங்க? பாவம் என் பிள்ளை, அவ என்ன தப்பு பண்ணா? அழுகையின் உச்சத்தில் என் கண்கள் வீங்கி விடியும் வரை தூக்கமின்றி தவித்தேன். அடுத்த நாள் காலை, இனி யாரையும் நம்பி பயனில்லை, நமக்கு நாமே தான் வழி தேடி கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தேன். பெரிய கடைகளில் வேலை கேட்டு கையேந்துவதை நிறுத்தி கொண்டேன். கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு அதிகாலையிலேயே சென்றேன். அங்கு ஒரு வயதான பாட்டி தனியாக காய்கறி மூட்டைகளை இறக்கி சில்லறையாக விற்று கொண்டிருந்தார். அவருக்கு கால்களில் பலமில்லை. உதவிக்கு ஆள் தேடிக்கொண்டிருந்தார். பாட்டி, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். மூட்டை தூக்குறது, வர்றவங்களுக்கு காய் அளந்து போடுறது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தினமும் சாப்பாட்டு செலவுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தா போதும் என்றேன். அந்த பாட்டி என் முகத்தையே உற்று பார்த்தார். என் கண்களில் இருந்த வறுமையையும் அதைவிட அதிகமாக இருந்த வாழ வேண்டும் என்ற வெறியையும் அவர் புரிந்து கொண்டார் போலும். வாமா, இந்த காலத்தில் இப்படி உழைக்க வர்ற பொம்பளை பிள்ளைய பார்க்கவே முடியலை. புருஷன் இருக்கானா இல்லையா? ஊர் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தேவையில்லை. என் கண்ணுக்கு நீ உழைக்க வந்த பெண்ணா தெரிகிற. நாளையில இருந்து விடியற்காலை 4 மணிக்கு வந்துடு என்றார். துணிக்கடையில் ஏசி காற்றில் வேலை செய்த நான் இப்போது அதிகாலை பணியில் சேரும் சகதியுமான சந்தையில் காய்கறி மூட்டைகளை தூக்கத் தொடங்கினேன். கைகள் காய்ந்து போயின, கால்களில் முட்கள் குத்தின. ஆனால் இந்த உழைப்பில் ஒரு நிம்மதி இருந்தது. இங்கு யாரும் என் நெற்றியில் குங்குமம் இருக்கிறதா என்று பார்க்கவில்லை. என் உழைப்பை மட்டுமே பார்த்தார்கள். 1 வாரம் கழித்து நான் சந்தையில் வேலை செய்வதை கேள்விப்பட்டு ஆகாஷ் அங்கு ஓடி வந்தான். அழுக்கு புடவையோடு கைகளில் கரையோடு நான் காய்கறி விற்று கொண்டிருப்பதை பார்த்த அவனுடைய கண்கள் கலங்கின. மல்லிகா, என்ன இது? ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? நான் உங்களுக்கு பணம் தர்றேன்னு சொன்னேனே, என்னை ஏன் இன்னும் அந்நியமாக பார்க்குறீங்க என்று வேதனையோடு கேட்டான். நான் அவசரமாக என் கண்ணீரை துடைத்து கொண்டு அவனுக்கு நேரே நிமிர்ந்து நின்றேன். ஆகாஷ், இது கஷ்டம் இல்லை, என் கௌரவம். யாருடைய தயவும் இல்லாமல் என் உழைப்பால் நான் வாங்குகிற முதல் சம்பளம் இது. அந்த முதலாளி என் மேலே சாத்தின அசிங்க அழுக்க இந்த சந்தை அழுக்கு தான் துடைக்க போகுது. நான் இங்கே ஜெயிப்பேன் ஆகாஷ். அப்போதான் நீங்கள் என் கையை பிடிக்கும்போது இந்த உலகம் உங்களை தப்பாக பேசாது. எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் கொடுங்க என்றேன் உறுதியாக. ஆகாஷ் என் கைகளை பார்க்க ஆசைப்பட்டான். ஆனால் என் சுயமரியாதைக்கு மதிப்பு கொடுத்து தூர நின்று தன் கண்ணீரை துடைத்து கொண்டான். கோயம்பேடு சந்தையின் சுறுசுறுப்பில் என் நாட்கள் ஓடத் தொடங்கின. காய்கறி மூட்டைகளை தூக்குவதும் கூச்சலிட்டு வியாபாரம் செய்வதும் என் உடலை வருத்தினாலும் என் உழைப்பில் நான் சாப்பிடும் கஞ்சி என் மனதிற்கு ஒரு நிம்மதியை தந்தது. அந்த பாட்டியின் அன்பும் ஆதரவும் எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் என் வாழ்வின் இருள் என்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுவிட தயாராக இல்லை என்பதை அன்று மாலை வந்த அந்த அலைபேசி அழைப்பு எனக்கு உணர்த்தியது. மறுமுனையில் என் அம்மாவின் அலறல் சத்தம் மட்டுமே கேட்டது. மல்லிகா, சீக்கிரம் ஊருக்கு ஓடி வாடி. ஊர் பஞ்சாயத்தில் பெரிய தப்பு நடந்து போச்சுடி. அந்த சென்னை முதலாளி சொன்னதை வச்சு நாட்டாம நம்ம குடும்பத்துக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காரு.
அதை கட்டளைனா நம்ம வீட்டை பூட்டி எங்களை ஊரை விட்டே துரத்த போகிறாங்களாம்டி. உன் பிள்ளை பயந்து போய் என் மடியில் கிடந்து நடுங்குறாடி. அம்மா சொல்லி முடிப்பதற்குள் என் உலகம் சுழல்வது போல் இருந்தது. நெஞ்சு அடைத்து கால்கள் பலமிழந்து சந்தை சகதியிலேயே நான் அமர்ந்து விட்டேன். நான் செய்த தப்பு என்ன? ஒரு காமுகனிடம் இருந்து என் மானத்தை காப்பாற்றி கொண்டது ஒரு குற்றமா? அதற்கு என் 3 வயது பிள்ளை தெருவில் நிற்க வேண்டுமா? நான் உடனே சொந்த ஊருக்கு புறப்பட முடிவெடுத்தேன். கையில் இருந்த சில 100 ரூபாய்களை எடுத்துக்கொண்டு பேருந்து நிலையத்திற்கு ஓடினேன். விஷயம் கேள்விப்பட்டு ஆகாசும் பதறி அடித்துக்கொண்டு பேருந்து நிலையத்திற்கு வந்துவிட்டான். மல்லிகா, நானும் உங்க கூட ஊருக்கு வர்றேன். அங்கே எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்கிறேன். அந்த ஆள் எவ்வளவு கேவலமானவன்னு எனக்கு தெரியும் என்று ஆகாஷ் என் கைகளை பற்றினான். வேண்டாம் ஆகாஷ் என்று கண்ணீரோடு அவனுடைய கைகளை விலக்கினேன். நீங்கள் இப்போ என் கூட ஊருக்கு வந்தா அந்த ஊர் ஜனங்க நம்ம 2 பேரும் தப்பு பண்ணிட்டு தான் ஓடி வந்திருக்கோம்னு தப்பாக முடிவு பண்ணிடுவாங்க. அந்த முதலாளி சொன்ன போய் நிஜமாகிடும். இது என் குடும்ப பிரச்சனை, என் மான பிரச்சனை. இதை நானே தான் எதிர்கொள்ளணும். எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆகாஷ் கலங்கிய கண்களுடன் பின்வாங்கினான். அவனுடைய காதலின் தவிப்பு எனக்கு புரிந்தது. ஆனால் என் மகளின் எதிர்காலத்திற்காக நான் தனியாகத்தான் அக்னி பிரவேசம் செய்ய வேண்டியிருந்தது. அடுத்த நாள் அதிகாலை என் கிராமத்தை அடைந்தேன். என் வீட்டின் முன்னால் ஊர் பெரியவர்கள் சிலர் கூடி நின்றிருந்தார்கள். என் அம்மா அழுகையோடு என் மகளை கட்டி அணைத்து கொண்டு திண்ணையில் அமர்ந்திருந்தார். என் மகளின் முகம் பயத்தால் வெளுத்து போயிருந்தது. என்னை பார்த்ததும் அம்மா என்று ஓடி வந்து என் கால்களை கட்டிக்கொண்டாள். நான் அவளை வாரி அணைத்து நெஞ்சோடு சேர்த்து கொண்டேன். என் கண்ணீர் அவளது பிஞ்சு தலையில் விழுந்தது. என்ன நாட்டாம, என் குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்க வைக்கணும்னு சொல்கிறீங்களாமே, நான் என்ன தப்பு பண்ணினேன் என்று என் மகளை கையில் தூக்கி கொண்டு அந்த பஞ்சாயத்து மனிதர்களின் முன்னால் நேராக நின்று கேட்டேன். ஏம்மா மல்லிகா, புருஷன் இல்லாத பொண்ணு வெளியூருக்கு போய் ஒழுங்காக வேலை செய்யாமல் அங்கே இருக்கிற ஒருத்தங்கூட ஓடி போய் ஊர்மானத்தை கெடுக்கலாமா? அந்த முதலாளி ஃபோன் பண்ணி அவ்வளவு தூரம் சொல்கிறாரு. நீ என்னடான்னா எங்களை எதிர்த்து கேள்வி கேட்குறியா? ஒழுங்கா அபராதத்தை கட்டு, இல்லை என்றால் வீட்டை காலி பண்ணிட்டு ஊரை விட்டு போ என்றார் நாட்டாமை இரக்கமின்றி. அப்போதுதான் எனக்குள் இருந்த பயம் மறைந்து ஒரு தாயின் ஆக்ரோஷம் பிறந்தது. கண்ணீரை துடைத்து கொண்டு என் மகளை கீழே இறக்கிவிட்டு ஊர் ஜனங்களுக்கு முன்னால் என் கைகளை நீட்டினேன். என் கைகளில் காய்கறி மூட்டைகளை தூக்கியதால் ஏற்பட்டிருந்த தழும்புகளையும் கீறல்களையும் நகக்கண்களில் இருந்த கரைகளையும் அவர்களுக்கு காட்டினேன். எல்லாரும் நல்லா பாருங்க, இது ஒரு நடத்த கெட்ட பெண்ணின் கைகளா? சென்னையில் ஏசி அறையில் சொகுசாக வாழ்ந்துவிட்டு காசு திருடி கொண்டு ஓடி வந்த பெண்ணின் கைகளா இவை? விடியற் காலை 4 மணிக்கு கோயம்பேடு சந்தையில் சகதிக்குள் நின்று மூட்டை தூக்கி என் பிள்ளைக்காக நான் உழைச்ச உழைப்பின் வடுக்கள் இது. அந்த முதலாளி என் வறுமையை பயன்படுத்தி என்னை உடலளவில் நெருங்க பார்த்தான். என் புருஷன் எனக்கு சொல்லி கொடுத்த கற்பையும் நேர்மையையும் அடகு வைக்க முடியாமல் அவன் முகத்தில் துணியை தூக்கி போட்டுட்டு வந்தேன். அதுக்கு அந்த யோகியவன் இங்கே ஃபோன் பண்ணி பழி வாங்குறான். நீங்கள் அதை உண்மைன்னு நம்பி ஒரு கைம்பெண்ணையும் அவள் குழந்தையையும் தெருவில் நிறுத்த பார்க்குறீங்களே, இதுதான் நீங்கள் செய்கிற நியாயமா? என் குரல் அந்த ஊர் முழுக்க எதிரொலித்தது. என் பேச்சில் இருந்த உண்மையும் என் கைகளில் இருந்த உழைப்பின் அடையாளங்களும் அங்கிருந்த பெண்ணின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தன. சிலர் தலை குனிந்தார்கள். என்கிட்ட அபராதம் கட்ட காசும் இல்லை, நான் தப்பும் பண்ணலை. இந்த வீட்டை விட்டு நான் ஒரு அடியும் நகர மாட்டேன். என் புருஷன் வாழ்ந்த வீடு இது. என் உழைப்பை நம்பி நான் இங்கேயே தான் இருப்பேன். உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் என்று உறுதியாக கூறிவிட்டு என் மகளின் கையை பிடித்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தேன். வெளியே பஞ்சாயத்து மனிதர்கள் மௌனமாக கலைந்து போவதை ஜன்னல் வழியே பார்த்தேன். அன்று நான் அழுத அழுகை பலவீனத்தால் வந்ததல்ல, ஒரு பெண்ணாக, ஒரு அம்மாவாக இந்த சமூகத்தின் அநீதியை எதிர்த்து நின்ற பெருமையால் வந்தது. பஞ்சாயத்து மனிதர்கள் முன்னால் நான் அசிங்கப்பட்டு அழாமல் விஸ்வரூபம் எடுத்து உண்மையை உறக்கச் சொன்ன அந்த இரவு என் வாழ்வின் ஆக பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. கதவை தாளிட்டு விட்டு உள்ளே வந்த எனக்கு உடல் நடுங்கியது உண்மைதான். ஆனால் என் 3 வயது மகள் என் கண்ணீரை
தன் பிஞ்சு விரல்களால் துடைத்த போது எனக்குள் ஒரு புது தெம்பு பிறந்தது. அம்மா, அழாதம்மா, நான் இருக்கேன்ல என்று அவள் என் நெஞ்சில் சாய்ந்தபோது எந்த சமூகத்திற்கு பயந்து நான் ஓட வேண்டும் என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது. மறுநாள் காலை வாசலில் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. மீண்டும் ஏதேனும் வம்போ என்று பயந்து கொண்டே கதவை திறந்தேன். வாசலில் நின்று இருந்தவர்கள் ஊர் நாட்டாமை அல்ல. எங்கள் தெருவில் வசிக்கும் 3 வயதான அக்காக்களும் சில பெரியவர்களும் தான். அவர்களின் கைகளில் ஒரு பாத்திரத்தில் சூடான கஞ்சியும் கொஞ்சம் காய்கறிகளும் இருந்தன. மல்லிகா, எங்களை மன்னிச்சிடுமா, ஏதோ டவுனில் இருந்து பெரிய மனுஷன் ஃபோன் பண்ணி பேசுகிறாரேன்னு நாங்கள் அவசரப்பட்டு பஞ்சாயத்தை கூட்டிட்டோம். ஆனால் நேற்று நீ உன் கைகளை காட்டி பேசின பாரு, அப்போதான் எங்களுக்கு உரைச்சது. ஒரு புருஷன் இல்லாத பொண்ணு பெத்த பிள்ளைக்காக சகதியில் நின்று உழைச்சிருக்கான்னு தெரிஞ்சோம் நாங்கள் உன்னை தப்பாக பேசிட்டோம். இந்த ஊரில் நீ தைரியமாக இருமா, உன்னை இனி யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அந்த அக்காக்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் இத்தனை நாட்களாக என் நெஞ்சில் தேங்கி கிடந்த பாரமெல்லாம் கண்ணீராக கரைந்து ஓடியது. என் நேர்மையும் உழைப்பும் தோற்கவில்லை என்பதை அந்த எளிய மனிதர்களின் கண்கள் எனக்கு சொல்லின. அந்த சென்னை முதலாளி வீசிய நச்சு அம்பு என் உண்மையான உழைப்பின் முன்னால் முறிந்து போனது. ஊரில் நிலைமை சீராகிவிட்டதை நான் அலைபேசி மூலம் சென்னை பாட்டியிடம் சொல்லி அழுதேன். அதை கேட்டு பாட்டி சந்தோஷப்பட்டார். ஆனால் அடுத்த 2 நாட்களில் என் வீட்டு வாசலில் ஒரு பைக் வந்து நின்றது. தலைக்கவசத்தை கலற்றிவிட்டு இறங்கியவனை பார்த்ததும் என் கண்கள் அகல விரிந்தன. அது ஆகாஷ். சென்னையில் இருந்து என் கிராமம் இருக்கும் தூரம் வரை எனக்காகவே வண்டியை ஓட்டிக்கொண்டு வந்திருந்தான். அவனுடைய முகம் கலைந்து களைப்பாக இருந்தாலும் என் முகத்தை பார்த்ததும் அவனுடைய உதடுகளில் ஒரு நிம்மதியான புன்னகை அரும்பியது. என் அம்மா பதற்றத்துடன், யாரது மல்லிகா என்று கேட்டார். அம்மா, இவர்தான் ஆகாஷ். நான் வேலை செய்த கடையில் எனக்காக தன் வேலையையே தூக்கி போட்டுட்டு வந்தவர் என்று நான் அறிமுகப்படுத்தினேன். ஆகாஷ் என் அம்மாவின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். பின்னர் என் மகளின் அருகே சென்று தன் பையில் இருந்து ஒரு அழகான பொம்மையை எடுத்து கொடுத்தான். என் மகள் இத்தனை நாட்களாக பழகிய முகம் போல சட்டென்று அவனுடைய மடியில் போய் அமர்ந்து கொண்டாள். அந்த காட்சி என் இதயத்தை என்னவோ செய்தது. மல்லிகா, நீங்கள் உங்கள் ஊரில் ஜெயிச்சிட்டீங்கன்னு பாட்டி சொன்னாங்க. அதை நேரில் பார்க்கத்தான் வந்தேன். இப்போவாவது என் காதலை புரிஞ்சுப்பீங்களா என்று ஆகாஷ் என் அம்மாவின் முன்னிலையிலேயே கேட்டான். என் அம்மா ஆகாஷை பார்த்துவிட்டு என் கைகளை பற்றி கொண்டார். தம்பி, என் பொண்ணு கார்த்திகை இழந்துட்டு பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சமல்ல. இந்த சமூகம் அவளை குத்தி பேசினப்பையெல்லாம் அவள் செத்து பொழைச்சிருக்கா. இவ்வளவு நடந்த பிறகும் அவள் காலடி தழும்புகளை பார்த்துட்டு அவளை தன் மகளோட ஏற்றுக்க ஒரு ஆண்மகன் வர்றான்னா அது என் பொண்ணு செஞ்ச புண்ணியம்பா. மல்லிகா, இனி நீ பயப்பட வேணாண்டி, உனக்கு ஒரு நல்ல துணை கிடச்சிருக்கு என்று அழுது கொண்டே கூறினார். நான் ஆகாஷை பார்த்தேன். அவனுடைய கண்களில் இருந்த தூய்மையான காதல் முதலாளி காட்டிய அசிங்கமான உலகத்தை என் நினைவிலிருந்து முற்றிலுமாக துடைத்தெறிந்தது. ஆகாஷ், இத்தனை நாளா சமூகத்தோட பார்வைக்கு பயந்து தான் நான் உங்களை தள்ளி வச்சேன். ஆனால் என் நேர்மையை இந்த உலகம் புரிஞ்சுக்கிட்ட இந்த நிமிஷத்தில் உங்களோட இந்த அன்பை ஏற்றுக்க எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு ஆசை என்றேன். சொல்லுங்க மல்லிகா என்றான் ஆகாஷ். நாம் சென்னைக்கு திரும்பி போக வேண்டாம். அங்கே இருக்கிற பெரிய கடைகளும் முதலாளிகளும் எனக்கு பிடிக்கலை. நாம் நம்ம ஊர்லேயே நம்ம கை காசை வச்சு ஒரு சின்ன காய்கறி கடையோ அல்லது மளிகை கடையோ வைப்போம். நம்ம உழைப்பால் நம்ம ஊர் ஜனங்களுக்கு மத்தியில் நாம் தலை நிமிர்ந்து வாழணும் என்றேன். கண்டிப்பாக மல்லிகா, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் என் உலகம் என்று ஆகாஷ் என் மகளை தூக்கி கொண்டு என் கைகளை பற்றினான். கணவனை இழந்த ஒரு இளம் பெண்ணை இந்த சமூகம் பார்க்கும் பார்வை எப்போதுமே கூர்மையான கத்தி போலத்தான் இருக்கிறது.
அவளது வறுமையும் தனிமையும் பலருக்கு பலவீனமாக தெரிகிறது. ஆனால் ஒரு பெண் தன் நேர்மையிலும் உழைப்பிலும் உறுதியாக இருந்தால் எந்த சமூகத்தின் பார்வைகள் அவளை குத்தினவோ அதே சமயம் அந்த சமூகமே அவளது காலடியில் தலைகுனியும் என்பதை மல்லிகாவின் வாழ்க்கை நிரூபித்தது. விழிநீர் சுமந்த மேகமாக இருந்த மல்லிகாவின் வாழ்வில் இன்று ஆகாஷின் அன்பால் ஒரு அழகான வானவில் தோன்றியிருந்தது. அவளது மகளின் மழலை சத்தமும் ஆகாஷின் துணையும் அவளது எதிர்கால பாதையை ஒளிரச் செய்தன. இந்த கதை உங்கள் மனசை தொட்டுச்சா நண்பர்களே?